வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, முத்துக்குமரன் வந்து உனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சா என்ன பண்ணுவ? அப்டின்ற மாரி பவித்ரா வந்து செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்தது அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் கார்டன் ஏரியால மஞ்சரி, ஜாக்லின், முத்துக்குமரன் அண்ட் தென் பவித்ரா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ தட் பவித்ரா வந்து சுத்தத்துக்கு பேர் போனவ அப்டின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா உனக்கு வந்து ஊழ ஹஸ்பண்ட் கிடைச்சா என்ன பண்ணுவ? அப்டின்ற மாரி கேட்பாங்க. ஊழ ஹஸ்பண்டா அப்டின்னா? அப்டின்ற மாரி அவங்களுக்கு தெரியல அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி கேட்பாங்க. உடனே வந்து முத்துக்குமரன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. லைக் சுத்தமாவே இருக்காத ஒரு ஆளு, எப்ப பார்த்தாலும் மூக்கு சிந்திக்கிட்டு, அதுக்கப்புறம் என்னது அழுக்காவே தன்னை வச்சுக்கிட்ட ஒரு ஆள் வந்து உனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்படியா? அப்படியெல்லாம் கிடைச்சா நான் ஓடியே போயிருவேன் அப்படின்ற மாரி பவித்ரா வந்து சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியேப்பட்ட ஆள லவ்வே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி சொன்னோனே, ஜாக்லின் வந்து ஓகே அரேஞ்ச் மேரேஜ்ல இப்படி ஒரு ஆள் உனக்கு மாட்டிட்டாங்க. என்ன பண்ணுவ? அப்படின்ற மாரி கேட்பாங்க. நான் ஓடியே போயிருவேன் அப்படின்ற மாரி பவித்ரா வந்து ஃபன்னா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து முத்துக்குமரன் வந்து சுத்தம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவேன். எத வச்சு சொல்ற அப்படின்ற மாரி கேட்பாங்க ஜாக்லின் அண்ட் தென் முத்துக்குமரன். முத்துக்குமரன் வந்து லைக் டேபிள் கிளீன் பண்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரா கிளீன் பண்ணுவாரு. அத வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளோ பெரிய சுத்தமானவர் அப்படின்ற மாரி சொன்ன உடனே மஞ்சரி உள்ள வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால பத்தி சொல்லியிருப்பாங்க. விஜய் விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தம் இல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சுத்தி இருக்கிற பொருள்லாம் வந்து போட்டது போட்டபடியே விட்டுருவாரு. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தம் இல்லாம வந்து வச்சுப்பாரு அவரோட இடத்த அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுத்தி இருக்கிறத பத்தி சொல்லல. ஸோ அவங்க சுத்தமா இல்ல, அத பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, ஓகே முத்துக்குமரன் வந்து சுத்தம் தான். அவரு அ டேபிள் கிளீன் பண்றதிலேயே தெரியுது அவரு எவ்வளோ பெரிய சுத்தம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே மஞ்சரி உள்ள வருவாங்க. உள்ள வந்து லைக் முத்துக்குமரன் வந்து காலையில மார்னிங் டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டேன்ற பேர்ல எழுந்த உடனே அப்படியே டீ ஷர்ட்ட மட்டும் மாத்திட்டு மார்னிங் டாஸ்க் வந்துருவான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. மார்னிங் டாஸ்க்குக்காக வருவாரு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து இல்லையா இன்னைக்கு கூட கேப்டன்சி டாஸ்க்ல அழகா குளிச்சுட்டு வந்து நிக்கலையா? அப்படின்ற மாரி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க முத்துக்குமரனுக்கு. பட் இவன் எவ்வளோ பெரிய அழுகு முட்டைன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாரி மஞ்சரி வந்து செம்மையா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க முத்துக்குமரன. முத்துக்குமரன் வந்து இருந்தாலும் முட்டு குடுத்து லைக் நான் வந்து லைக் எவ்வளோ சுத்தமானவன் அப்படின்றத வந்து அவங்க அந்த டேபிள் கிளீனிங்லேயே வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நான் சுத்தம் தான் அப்படின்ற மாரி தன்னை விட்டு குடுக்காம அப்படியே மெயின்டெயின் பண்ணுவாரு முத்துக்குமரன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து போச்சு. பவித்ராவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஃபன்னா அத எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாரி அது சீரியஸ் ஆக்காம அப்படியே ஃபன்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் பேசி ஐ மீன் 4 பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.